ஜூலை 4 சென்னை தீவுத்திடலில் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை பேரணி மற்றும் மாநாடு. வாழ்வாதாரம் தேடி வளைகுடா சென்றாய். வனப்பான வாலிபத்தை பாலைவனத்தில் இழந்தாய். வெளிநாட்டில் என்ன உயர்ந்த வாழ்க்கையா? அரபு நாட்டில் ஆடு மேய்ப்பது, பாலை வெயிலில் சாலை போடுவது, அரபி வீட்டில் சமைப்பது, குழந்தைகளுக்கு மலம் கழுவுவது, இதுதான் காலமெல்லாம் உன் கதியானது. இதுவே உன் வாழ்க்கை விதியானது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நீ அரபு நாட்டு அடிமை. ஆண்டுக்கொரு முறை பரோலில் வரும் அரபு நாட்டு ஆயுள் கைதி. இது உன் வெளிநாட்டு அவலம் என்றால் உள்நாட்டில் உன் நிலை என்ன? ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உண்ணும் சமுதாயமே, ஈராடைக்கு மேலாய் ஏதும் இல்லாத என் சமுதாயமே, கொத்தடிமை கூலியாய், படிப்பறிவில்லாதவனாய், திட்டமிட்டு சித்தரிக்கப்படும் தீவிரவாதத்தின் முத்திரையாய், பயங்கரவாதத்தின் மறுபெயராய், குற்ற பரம்பரையாய் கூனி குறுகி வாழும் என் சமுதாயமே, வெட்ட வெளியே உன் கழிப்பறை, கூரை குடிசையே உன் குடியிருப்பு, காலமெல்லாம் வறுமையே உன் வாழ்க்கை. அந்தோ பரிதாபம். கலவர தீயில் உன் சமுதாயம் மட்டும் கரிக்கட்டைகளாக, அதுவும் கட்டுக்கட்டாக சாக காரணம் என்ன? காக்கி சட்டை அணிந்த காவல்துறையிலும் நாட்டை காக்கும் ராணுவ துறையிலும் நீ இல்லாததுதான். அனைத்து துறையிலும் நீ ஒதுக்கப்பட்டாய், ஓரங்கட்டப்பட்டாய். காரணம் என்ன? ஆள்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் நீ இல்லாததுதான். வன்முறை வழக்கில் வாழ்நாள் கைதியாகி உயிர் சுவாசம் உள்ளவரை உனக்கு சிறைவாசம். இது ஏன்? நீதிமன்றத்தில் உன் வழக்கு மட்டும் நிலுவையில் நிற்க காரணம் என்ன? நீதித்துறையில் நீ இல்லாததுதான். ஒரு கொடிய குலத்தின் தலித் தாக்கப்பட்டால் கொந்தளிக்கின்றது நாடாளுமன்றம். குஜராத்தில் உன் சமுதாயத்தினர் 3000 பேர் கொளுத்தப்பட்ட போது நாடாளுமன்றம் ஒரு முணுமுணுப்பு கூட காட்டாமல் பிசுபிசுத்து போனது ஏன்? நாடாளுமன்றத்திற்கு உன் சமுதாயம் இடஒதுக்கீட்டில் செல்லாததுதான். இனியும் இந்த அவலம் தொடர வேண்டுமா? இன்னும் நாம் அவமானப்பட வேண்டுமா? இந்த நிலை மாற தனி இடஒதுக்கீடு பெற விடுதலை போராளியே, வீர தியாகியே, தீவுத்திடல் நோக்கி திரண்டு வா. இனி என் சமுதாயம் வீழ்வதற்கும் மாழ்வதற்கும் அல்ல, வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் தான். ஜூலை 4 சென்னை தீவுத்திடல் நோக்கி வந்திடு. போர் முரசு கொட்டும் புயலாய், ஆர்ப்பரிக்கும் அலைக்கடலாய், அலை அலையாய் திரண்டு வா. புயலென புறப்பட்டு வா. குடும்பத்துடன் புறப்பட்டு வா. வெண்முத்து சங்கு பெறுவதற்கு மூழ்க வேண்டும் ஆழ்கடல். உன் 10% ஒதுக்கீடு பெறுவதற்கு பொங்க வேண்டும் தீவுத்திடல். அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்.